ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தான். ஆஹா, புளி குழம்பு அருமையா வைக்கமானே. எனக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிட்டிருக்கேன். அட சண்டாளையா எல்லாமே இல்ல புளி குழம்பு வச்சிருந்தாலோ அங்கதான்டா பிரச்சனை. என்னடா புளி மீன் குழம்புல மீன் கிடந்துச்சுதான். சரி. கருவாடு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்ப புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையா? பொம்பளை கிடக்கணுமா இல்லையாமா? ஏன்டா புளி குழம்பு? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்னது? முதராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா சாப்பிட்டு படுத்துட்டேன். சரி. நேத்து கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா சாப்பிட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு புளி குழம்பு வச்சிரு. அப்ப 3 நாள் முதராத்திரி உனக்கு நடக்க சாப்பிட்டு படுத்துட்டேன். சாப்பிட்டு முட்டை முட்டை தூங்கிட்டேன். அப்புறம் மசத்து நம்ம முண்டாட்டி உடனே அடிக்காம இருப்பா. தண்ணி எடுக்க போயிருக்கா? தண்ணி எடுக்க போடுச்சா? புளி குழம்பு என்னடா? ஏன்டா புளி குழம்புல தான் புளியை குறைச்சு ஊத்திடுவாங்கடா. அதை தாண்டா கேட்டேன் தம்பி. சரி. புளி குழம்புல புளி எங்கடி? அப்புறம் குழம்பு சட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்தேன்டா. நியாயமா தான் கேட்டிருக்க கேள்வி. வீட்டுக்கு வெளியில வந்தேன் பாரு. கர்ணபுரம் வரா. என்ன கொட்டையிலே அடிச்சாங்க. ஐயோ, என்னடா? ஏய் அட பாவி, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? உயிர் அடியாச்சே. மூசுப்பையில இருக்கடா. குழம்பு கொட்டையிலடா. குழம்பு கொட்டையிலையா? அதை ஏன்டா கொட்டையிலன்னு சொல்ற முட்டா பயல? ஆனா இத்தனை பேரும் நீ அடிச்சல என் உடம்புக்கு ஒண்ணுமே ஆகலடா. எப்படிடா? ஒரு காயம் கூட ஆகலையே. எப்படி? உடம்புல ஒரு வலி கூட கிடையாது. எதுனால? எங்க அம்மா எனக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுத்துச்சு. நாங்கெல்லாம் உன்ன கழுத மூத்திரத்தையா குடிச்சோம். அதனாலதான் உடம்பு அவளை கிண்ணு இருக்கு. ஓஹோ. ஆனா இந்த காலத்துல யாராவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க? கிடையாது. காலத்துல இல்ல. 90% பேர் தாய்ப்பாலே கொடுக்கறது இல்ல. எல்லாம் பொட்டி பாலை கொடுத்தே குழந்தைய வளர்க்க வேண்டியது. அந்த பிள்ளை எப்படி புஷ்டிக்கா இருக்கும்? இருக்கா? நீ புஷ்டிக்கா இருக்க. ஏன்னா சாப்பாடு அப்படி தம்பி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கம்மங்குழு, கேப்பக்குழு, சோளக்குழு, அந்த குழு இந்த குழு எல்லாம் சாப்பிட்டான். உடம்பு அப்படி இருந்துச்சு. இந்த காலத்துல சாப்பாடு எப்படி? சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், குக்கர் ரைஸ், மிக்க ரைஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியது. அப்புறம் எப்படா உடம்பு நல்லா இருக்கும்?